அம்மிக்கல் குழவியை ரொட்டேட் பண்ணுறவங்க ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த கையில் இருக்கிற வருமத்தை இயக்குனாலே போதும். வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள், மாதவிடாய் டேட் வரல, மெசேஜ் சரியாகலை, இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய தன்மை வந்து அம்மிக்கல் அரைச்சாலே போதும். அந்த காலத்தில் அம்மிக்கல் அரைச்சவங்களுக்கு மாதவிடாய்னா தெரியாது, சூதவிடாய்னா தெரியாது, அது பாட்டு அதை கரெக்டாக வரும், அது போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போ தான் எல்லாருமே சிஸ்டம் பார்க்கணும் கம்பல்சரி இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி பார்க்குறவங்க ஆக்சுவலாக சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பக்கெட்டு தண்ணியில் முகத்தை நல்லா டிப் பண்ணுங்கள், கண்ணில் இருக்கிற ஹீட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி குடிங்க. நீர் கட்டி நிறைய பேருக்கு வருது, இது என்ன ஆயில் பாத் எடுக்காத ஒரு விஷயம். ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா நீர் கட்டி வரது குறைஞ்சிடும். இப்போ 80% பேர் நீர் கட்டி இருக்குது. ஆயில் பாத்துனா நிறைய தெரியாது போயிடுச்சு. மர்ம தேவைக்கூடிய விஷயங்களுக்கு நரம்புக்கு வலு கொடுக்கக்கூடியது எண்ணெய் தான். எண்ணெய் கம்பல்சரி எடுத்தே ஆகும். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை தேய்க்க தான் எண்ணெய் தேய்க்கிற முறை. தலைக்கு மட்டும் தேய்க்கிறது கிடையாது, ஃபுல்லாக தேய்க்கிறது தான். இப்போ விட்டமின் டி குறையுது, இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களாம் கண்டிப்பாக எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிட்டு வெயிலில் நிற்கணும். 6 to 9 மணியில் வெயிலில் நின்றீங்கன்னா விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் தான் கிடைக்கும். நம்ம ஸ்கின்னு தான் உற்பத்தி பண்ண முடியாங்க. பார்த்தீங்கன்னா எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிடும், தைராய்டு ப்ராப்ளமே வராது, குழந்தைகள பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இப்போ அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். சூரிய ஒளியில் கம்பல்சரி நிற்கணும், இல்லை இதெல்லாம் அதனாலே சரியாயிடும்.